தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வராஜா கஜேந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் சுரேன் குருசாமி, பொன்னுத்துறை ஐங்கரநேசன், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தமிழரசு கட்சியை ஒருங்கிணைத்து இந்த பொது நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும் என்று கடிதம் முயற்சி எடுக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சி அதிலே கலந்து கொள்ள இல்லை என்று அவர்கள் கட்சி ரீதியாக தீர்மானித்ததாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு நிலையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. ஒரு புதிய ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்று நாங்கள் தயாரிக்க வேண்டும். அது விசேஷமாக 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட அனைத்து கட்சி தலைவர்களுடைய, அனைத்து மனித உரிமையை சார்ந்த அமைப்புகளுடைய, அனைத்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பங்களோடு வெளியிடப்பட்ட அந்த கடிதத்துடைய மூல கோரிக்கைகளை வலியுறுத்தி அதுக்கு மேலதிகமாக இந்தியா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அது மிக விரைவாக அந்த கடிதம் வெளிக்கொண்டு வருவதற்கும் அனைத்து செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும். இன்றைக்கு ஆட்சி அரங்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். மாகாண ஆட்சி முறைக்கான தேர்தலை விரைவிலே நடத்துவோம் என்று. ஆனால் அது தொடர்பாக பல சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலே எழுகின்ற ஒரு நிலைமைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த சந்தேகங்களை நீக்கிற வகையிலே மிக விரைவிலே அவர்கள் தேர்தல்களை நடத்த வேண்டும். இன்றைக்கு மத்திய ஆட்சியினர்தான் அதிகாரங்கள் குவிந்து போயிருக்கின்றன. ஆனபடியினாலே மத்தியில் இருக்கிற அதிகாரங்கள் மாநிலங்களை நோக்கி, மாகாணங்களை நோக்கி பகிரப்படுகிற பொழுதுதான் ஜனநாயகமும் உண்மையானதாக இருக்கு. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பிலும் அவர் இங்கு கருத்து தெரிவித்தார். செம்மணியினுடைய புதைகுழிகள் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அரசும் சற்று அதிலே ஆர்வம் காட்டுகிறபடியினாலே சரியான ஒரு நீதியை மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு நிலைமையை அரசாங்கம் உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி அரசாங்கம் உருவாக்குகின்ற ஒரு நிலைமையை அதன் மீது அக்கறை கொண்டு செயல்படுத்துகின்ற கட்சிகள் அதன் மீது செயல்படுத்த வேண்டும். அது முதலிலே உள்நாட்டிலே அதற்கான நீதி கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிற பொழுதுதான் சர்வதேசமும் அதன் மீது அக்கறை கொள்ளும்.